வணக்கம் ஸ்பைசி. இன்றைக்கி ஒரு லவ் படம் பார்த்தேன். ரொம்ப ஃபீல் குட்டாக இருந்துச்சு. மனசுக்கு ஒரு அமைதியாகவே இருந்துச்சு. இந்த படத்தை பற்றி நம்ம இப்போ பேசுவோம். இது குஜராத்தி படம். இந்தியா பிடிக்கலன்னு அமெரிக்காவில் ஐடி வேலை பார்க்குற விராஜ் தான் நம்ம ஹீரோ. இவங்க அப்பா அகமதாபாத்தில் பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சு நடத்துகிறாரு. ஹீரோவுக்கு அப்பாவோட தயவில் இருக்காமல் அமெரிக்காவில் செட்டில் ஆகணும்னு தான் ஆசை. ஹீரோவோட கம்பெனியில் விசா ரிஜெக்ட் ஆகுது. இதனால் விசா கிடைக்கிற வரை இந்தியாவில் இருக்கலான்னு ஹீரோ வீட்டுக்கு வராரு. ஹீரோவுக்கு எப்படா அமெரிக்காவில் வேலை பார்க்கணுன்னு ஆசை. ஒரு ஃபங்க்ஷனில் நிவேதித்தான்னு ஒரு பொண்ணை பார்க்குறாரு. அவங்க தான் ஹீரோயின் ஒரு ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட். ஓல்டு அகமதாபாத்தை டெவலப் பண்ணணுன்னு தான் அவங்க ஆசை. இவங்க 2 பேருக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வருது. ஹீரோவுக்கு அப்பா, அம்மா, பாட்டி இருக்காங்க. ஹீரோ எப்போ ஒரு டென்ஷன்லேயே இருக்கார். அமெரிக்கா எப்போ போகணும்னு விசா அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கார். அப்பாவுக்கு ஹீரோவை தன்னோட கம்பெனியில் இருக்க வைக்கணும் அப்படின்னு ஆசை. அம்மாக்காக அப்பாவோட கம்பெனிக்கு போகிறாரு. ஹீரோவுக்கு குக்கிங் இன்ட்ரெஸ்ட் நிறையா இருக்குது. ஹீரோயின் வீட்டு பார்ட்டியில் குக் பண்ணுறாரு. அப்பா அவருக்கு விசா ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஒர்க்லேருந்து தூக்குறாங்க. ஹீரோயின் மோட்டிவேட் பண்ணுறாங்க, உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் இங்கேயே சுதந்திரமாக பண்ணுங்க அப்படின்னு. விராஜ் அப்பா இன்னும் ப்ராஜெக்ட் ரெடி பண்ணி பையன்கிட்ட கொடுக்க ட்ரை பண்ணுறாரு. அப்பா கிட்ட சண்டை போட்டு நான் தனியாக ஃபுட் ஹோட்டல் ஸ்டார்ட் அப் பண்ண போகிறேன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஹீரோக்கு ஹீரோயின் சப்போர்ட்டாகவே இருக்காங்க. நிவேதிதா எப்போ சப்போர்ட்டாகவே இருக்காங்க. விராஜ் விராஜை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாரு. அப்போ விராஜ் பாட்டி வந்து மோட்டிவேஷனாக பேசுகிறாங்க. அது பார்க்க சூப்பராக இருக்குது. விராஜ் வந்து அவங்க அப்பாவை புரிஞ்சுக்கிறாரு. விராஜ் அவரோட ஃபுட் ஹோட்டலில் சக்ஸஸ் பண்ணுறாரு. விராஜ் விசா வருது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, நிவேதிதா ப்ராஜெக்ட் என்ன ஆச்சு தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ். நல்லா அருமையான ஃபீல் குட் படமாக இருக்குங்க. போய் பாருங்கள், நல்லாயிருக்கும். படத்தில் சோகசின்னு எதுவுமே இல்லை. படம் பார்க்கல ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருக்குது. லைட்டாக சந்தோஷ் சுப்ரமணியம் ஃபீல் இந்த படத்தில் இருந்துச்சு. இப்படி ஒரு லவ்வர் கிடச்சா நம்ம எவ்வளோ நாள் அச்சீவ் பண்ணலாம். அப்படி தான் அந்த நிவேதிதா கேரக்டரை ரெடி பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் பார்த்தா கொஞ்சம் நம்ம படுனாக்கா மாதிரியே இருக்கும், கண்டுக்காதீங்க. நல்ல ஃபீல் குட் படம். ஓடிடி ரிலீஸ் ஆகிருக்கு, போய் பாருங்கள். இந்த படம் உங்களுக்கு டிசப்பாயின்ட் பண்ணாது. நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் படமாக இருக்குது.